ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். யூஎஸ்ல இருக்க கொலராடோ ஸ்டேட்ல ப்ரூம்ஃபீல்டுங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல டேனியல் குரூக்ங்கிற ஒரு 45 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் கவர்மெண்ட் அஃபீஷியலா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது கவர்மெண்ட்ல இருக்க ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாரு. அவரோட மனைவி பேரு கிறிஸ்டல் குரூக். அவங்களுக்கு 44 வயசு ஆகுது. அவங்க கெமிக்கல் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தம்பதிகள் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கு. ஸோ இந்த தம்பதிகளோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பேருமே நல்ல வேலையில இருக்காங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, 3 குழந்தைகள் இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தம்பதிகளோட ரெகுலர் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்னா, காலையில 8 மணிக்கு இந்த குடும்ப தலைவி கிறிஸ்டல் குரூக் தன்னோட 3 குழந்தைகளை ஸ்கூல்ல போய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போவாங்க. சாயங்காலம் கிறிஸ்டல் குரூக் தன்னோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தான் குழந்தைகளை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களோட ஒரு அன்றாட வழக்கமா இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் டிசம்பர் மாசம் 14ஆம் தேதி 2023ஆம் வருஷம் கிறிஸ்டல் குரூக் வழக்கம் போல தன்னோட 3 குழந்தைகளை ஸ்கூல்ல போய் டிராப் பண்றாங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. ஒரு மதியம் 1 மணி இருக்கும். இந்த கணவர் ரொம்ப பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் எங்க இருந்து வருதுன்னா, அவங்க மனைவி தான் அனுப்பியிருக்காங்க. அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, ஈவினிங் வர முடியாது, சோ நீங்க போய் குழந்தைகளை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கோங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. இந்த கணவருக்கு அது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. பிகாஸ் அவங்க மனைவி காலையில எதுவுமே சொல்லல. என்ன வேலை வந்துருச்சு, எதுக்காக தன்னோட மனைவி அவைலபிளா இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட மனைவிக்கு கால் பண்றாரு. அவங்க போனை எடுக்கல. திரும்ப திரும்ப கால் பண்றாரு, போனை எடுக்கவே இல்லை. இப்போ இவருக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. அவங்க ஆபீஸுக்கு போன் பண்ணி கேட்டா இன்னைக்கு ஆபீஸுக்கு வரலங்கிறாங்க. இவரோட பதட்டம் மேலும் மேலும் அதிகப்படுது. அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி தன்னோட வீட்டில் போய் இமிடியேட்டா ஒரு வெல்ஃபேர் செக் பண்ண சொல்றாரு. வெல்ஃபேர் செக் அப்படின்னா எல்லாமே வீட்டில் ஓகேவா இருக்கான்னு பார்க்க சொல்றாரு. ஒரு போலீஸ் ஆபீசரும் இவங்க வீட்டுக்கு வராரு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் ஆஃபீஸர் அவங்களோட ட்ரெஸ்ஸில் பாடி கேம்னு வச்சுருப்பாங்க. யாரை விசாரிக்க போனாலும் அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் அவங்க பாடி கேமில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கேஸுக்கு ரிலேட்டடாக நிறைய அந்த பாடி கேம் ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. ஸோ மேபி அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்குங்கிற மாதிரி நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் இவங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாரு. வீடே நிசப்தமாக இருக்குது. கதவை தட்டுறாரு, யாருமே திறக்கல. எல்லாமே ஆர்டினரியாக இருக்குது, எதுவுமே வித்தியாசமா தெரியல. அப்புறம் அப்படியே சைடா போய் பார்க்கும்போது அந்த இடத்துல கராஜ் டோர் இருக்கு. சரி, அந்த கராஜுக்குள்ள ஏதாவது எட்டி பார்க்கலாம்னு பார்த்தா அதோட ஹைட் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த விண்டோ அவருக்கு விசிபிளா இல்ல. அப்ப அவர் என்ன பண்றாரு, வீட்டுக்கு முன்னாடியும் போய் என்னன்னு பார்க்க முடியல. சரி, சைட்ல கராஜ் வழி ஏதாவது தெரியுமான்னு பார்க்கலாம் பார்த்தா ஹைட்டா இருக்கிறதுனால இவர் தன்னோட கார் எடுத்துட்டு வந்திருக்காருல, அந்த காரை அப்படியே மெதுவா அப்படி எடுத்துட்டு வந்து இந்த கராஜுக்கு பக்கத்துல நிப்பாட்டி அந்த காரோட பம்பர் மேல ஏறி நின்று அந்த விண்டோ வழியா கராஜுக்குள்ள எட்டி பார்த்தாருல. ஒரு செகண்ட் இந்த போலீஸ் ஆபீசர் பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. உள்ளுக்குள்ள ஒரு பெண் மயங்கி கிடக்காங்களா, உயிரோட இருக்காங்களா அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. உடனே பேராமெடிக் கால் பண்ணி அவங்கள பேராமெடிக் டீமை வர சொல்றாரு. அதுக்கப்புறம் பேக்கப்புக்கு நிறைய போலீஸ் ஆபீசரை வர சொல்றாரு. பட் இருந்தாலும் இந்த பேராமெடிக் ஹெல்ப் வர்ற வரைக்கும் அந்த பெண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஃப்ரண்ட் டோர் அப்படி எத்திட்டு சினிமால காமிக்கிற மாதிரி உள்ள போறாரு. மேபி உள்ள ஏதாவது இன்ட்ரூடர் இருந்தா என்ன பண்றதுன்னு இவர் துப்பாக்கியை வச்சுட்டு உள்ள போறாரு. அந்த வீட்டுக்கு உள்ள கூடி போய் அந்த கரேஜுக்கு போயிடுறாரு. அந்த கரேஜில் போய் பார்த்தா அந்த பெண் மயக்கமா இருக்காங்க. ஸோ பக்கத்தில் போய் பார்க்க விட்டு தான் தெரியுது அந்த பெண் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு. அந்த பெண்ணோட தலையில ஒரு கடுமையான காயம் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண்ணோட இருதயத்துல கத்தியால குத்தி இருக்காங்க. ஸோ அந்த பெண் மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு தெரியுது. மரணம் அடைஞ்ச அந்த பெண் யாரும் இல்லை, இந்த குடும்ப தலைவி கிறிஸ்டல் குரூக்ங்கிற 44 வயசு பெண் தான். உடனே இவர் நிறைய போலீஸ் ஆபீசர் எல்லாத்துக்கும் இதை பத்தி தகவல் கொடுக்கிறாரு. இந்த டயத்துல இந்த கிறிஸ்டல் குரூக்கோட அம்மாவும் இதை பத்தி கேள்விப்பட்டு வர்றாங்க. பயங்கரமா கத்தி அழுகுறாங்க. இந்த டயத்துல ஆபீஸ்ல இருக்க அவங்க கணவருக்கு தகவல் கொடுக்கப்படுது. அவரால் நம்பவே முடியல. ஈவன் அந்த பாடி கேம்ல சில ஃபுட்டேஜ் பதிவாயிருக்கு. வீட்டுக்கு முன்னாடியே கதறி அழுது ஆல்மோஸ்ட் மயக்கமே போட்டாரு. பிகாஸ் 3 குழந்தைகளை வச்சுட்டு நான் இனிமேல் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு பதட்டம் அவர்கிட்ட தெரியுது. காலையில வழக்கம் போல தன்னோட மனைவியை பார்த்துட்டு போனோம். பட் இப்போ அவங்க மனைவி உயிரோட இல்ல அப்படிங்கிறது அவருக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அப்போ அந்த பதட்டத்தில் என்ன சொல்றாருன்னா, நான் அப்பவே நினைச்சேன் அவன் இதை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்றாரு. போலீஸ் ஆஃபீஸர் கேட்டாங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, சார் கடந்த 2-3 மாசமா ஒரு நபர் எங்க குடும்பத்தையே ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கான் சார்ங்கிற மாதிரி சொல்றாரு. ஸ்டாக்கிங் அப்படின்னா
பின்தொடர்றது. ஒரு நபர் தொடர்ந்து என்னோட மனைவியும் என்னையும் பின்தொடர்ந்து என்னோட குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான், அவனால ஒரு ஆபத்து வரும்னு நான் நினைச்சேன், பட் அது இந்த அளவுக்கு ஒரு பேராபத்தை முடியுமான்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பதான் போலீஸ் ஆபீசருக்கு தெரியுது கடந்த 2-3 மாசமா இந்த குடும்பத்தை ஒருத்தன் ஸ்டாக் பண்ணிட்டு இருந்திருக்கான், அவன் தான் மேபி இவங்களை கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி அடுத்தபடியா அந்த குடும்ப தலைவர் டேனியல் குரூக்கையும் கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்போ போலீஸ் இந்த கணவர் டேனியல் குரூக்கை அவங்க ஆபீஸுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவரை சமாதானப்படுத்தி அவர் கொஞ்சம் ஒரு சமநிலையை அடையிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. என்ன ஆச்சு, யார் உங்க குடும்பத்தை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அக்டோபர் மாசம் 2023 அவங்க மனைவிக்கு முதன்முறையா ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்ச அந்த நம்பர் ஏற்கனவே இவங்களுக்கு பரிச்சயமான நம்பர் தான். அவரோட பேரு ஆண்டனி. இந்த ஆண்டனி யாருன்னா, இவங்களுக்கு அதாவது இந்த டேனியல் அண்ட் கிறிஸ்டலுக்கு திருமணமாகி 16 வருஷம் ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்டல் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு நபரை காதலிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிறிஸ்டலோட எக்ஸ் தான் இந்த ஆண்டனிங்கிற நபரு. 2 பேரும் பல நாள் காதலிச்சு அவங்க பிரேக்கப் ஆயிருக்காங்க. ஸோ 2 பேத்துக்குள்ளேயும் சுத்தமாக கான்டாக்ட் கிடையாது. அப்போ அக்டோபர் மாதம் 2023 முதல் டைம் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜில் அந்த ஆண்டனி என்ன சொல்றாருன்னா, நான் இப்போ வேற ஊரில் இருக்கேன், இப்போ சால்ட் லேக் சிட்டின்னு ஒரு ஊரில் இருக்கேன், ஊருக்கு வர்றேன் ஒரு வேலையா, நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டிருக்கான். இவங்க அதுக்கு நோன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவன் விடாமல் இவங்களை மீட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கான். இவங்க அதுக்கப்புறம் அந்த நம்பரை பிளாக் பண்ணிடுறாங்க. பட் அப்படி இருந்தாலும் வேறு நம்பர்லேருந்து தொடர்ந்து இவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு பிரச்சனை பண்ணிட்டே இருந்திருக்கான். என்ன மாதிரி பிரச்சனை பண்ணுறான்னா, நீ என்னை மீட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நீ இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு தகுதியே இல்லை, நீ போய் ஏதாவது உன் உயிரை மாச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பல விதமான இவங்களுக்கு மன அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்துட்டு இருந்திருக்கான். இவங்களும் தன்னோட கணவர் கிட்ட சொல்றாங்க. அந்த கணவர் சொல்றாரு, சரி ஓகே ஏதோ பண்றான், இவன் அட்லஸ் அன்டில் நம்ம கிட்ட எதுவும் நேரா பிரச்சனை பண்ணாத வரைக்கும் நம்ம இதை பெருசா எடுத்துக்க வேண்டாங்கிற மாதிரி அவங்க கணவர் சொல்றாரு. பட் இருந்தாலும் இவன் தொடர்ந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்றான். ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்றான், அதுக்கப்புறம் இமெயில் பண்றான். ஒட்டுமொத்தத்தில் இவங்களை மீட் பண்ணணும், இவங்களோட உடல் ரீதியான தொடர்புல இருக்கணுங்கிற மாதிரி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கான். இவங்களுக்கு அது ரொம்ப மன உளைச்சலை உண்டு பண்ணுது. ஈவன் இவங்க அம்மா அப்பா கிட்டையும் சகோதரி கிட்டையும் சொல்லி புலம்புறாங்க. எனக்கு நம்ம அந்த ஆண்டனி பண்றது சாதாரண மிரட்டல் மாதிரி தெரியல, அவன் கண்டிப்பா என்ன வேணாலும் பண்றதுக்கு ஒரு கேப்பபிள் பர்சன் தான், அவனால என்னோட குடும்பத்துக்கே ஒரு பேராபத்து நிகழ்ந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பயத்துல இருந்திருக்காங்க. இவங்க பயந்த மாதிரியே என்ன நடக்குதுன்னா, இதுவரைக்கும் இவங்கள மட்டுமே ஸ்டாக் பண்ணிட்டு இருந்த அந்த ஆண்டனிங்கிற முன்னாள் காதலர் இப்போ இவங்களோட கணவர் டேனியல் அப்படிங்கிற அந்த நபரையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவர் ஒரு நாள் ஆஃபீஸ் போயிருக்காரு. ஆஃபீஸ் போறப்ப கார்ல இருந்து இறங்கி இருக்காரு. அப்ப தூரத்துல இருந்து அவர் போட்டோ எடுத்து அந்த போட்டோவை அவங்க மனைவிக்கு அனுப்பிச்சிருக்கான். இங்க பாரு, உன் கணவர் இப்பதானே ஆஃபீஸுக்கு போனா, இந்த மெயிலை பார்க்க விட்டு அதுவும் அந்த போட்டோவை பார்க்க விட்டு அவங்க மிரண்டு போயிட்டாங்க. பிகாஸ் 24 மணி நேரம் தன்னோட கணவரையும் ஃபாலோ பண்றவன் தன்னோட கணவர் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. தன்னோட குழந்தைகள் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. இப்படி ஒரு பயத்தோடய வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல என்ன சொல்றான், நீ இப்பதானே ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்துட்டு போன, நம்ம சீக்கிரமா மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு மெசேஜ் அனுப்புறான். இவங்க உண்மையிலேயே மிரண்டு போயிட்டாங்க. பிகாஸ் அப்பதான் டென்டிஸ்ட்டை பார்த்துட்டு வராங்க. ஸோ 24 மணி நேரமும் இந்த ஆண்டனி தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் கண்காணிக்கிறது இவங்களுக்கு ஒரு பயங்கரமான மன உளைச்சலை கொடுக்குது. சரி, இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேணான்னு போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. அப்போ போலீஸ் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. ஈவன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க காட்சிகளை தான் போலீஸ்ல தன் அந்த மாதிரி ஆண்டனிங்கிற முன்னாள் காதலர் தொடர்ந்து ஹராஸ் பண்ணிட்டு இருக்கான், ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் சொல்றாங்க, ஓகே மேடம், நாங்க எடுத்தோன்னு போய் அரெஸ்ட் பண்ண முடியாது, நீங்க கொடுக்குற தகவலை வச்சுக்கிறோம், நாங்க இந்த ஆண்டனியை பார்த்து பேசி வார்ன் பண்றோங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, நீங்க சொல்லுங்க, எப்போ நீங்க அவங்கள டேட்டிங் பண்ணீங்க, எப்போ உங்களை ஹராஸ் பண்ண ஆரம்பிச்சா, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை எப்போ கான்டாக்ட் பண்ணா, நீங்க பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இந்த கிறிஸ்டி என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க 2000 வருஷத்துல டேட்டிங் பண்ணோம், அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிட்டோம், நான் இந்த நபர் டேனியலை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் 2013 முதல் டைம் கான்டாக்ட் பண்ணா, மெசேஜ் அனுப்பிச்சான், அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணா, ஃபேஸ்புக்கில் கான்டாக்ட் பண்ணா, மீட் பண்ணணும்னு நிறைய பிரச்சனை பண்ணா. நான் இதை என் கணவர்கிட்ட சொன்னேன். என் கணவர் என்ன சொன்னாரு, நீ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிருந்தாரு. அதனால நானும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ கடைசியா 2016 தான் என்ன கான்டாக்ட் பண்ணான். பட் இவ்வளவு நாள் கான்டாக்ட் பண்ணாம திடீர்னு 2023 திரும்ப கான்டாக்ட் பண்ணி இந்த டைம் பயங்கரமா பிரச்சனை கொடுக்குறான் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி பர்சனலாவே போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்க, ஓகே மேடம் நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லத்தாச்சிகளா இருந்திருக்காங்க. பட் உண்மையை சொல்ல போனா
போலீஸ் இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை சரியாகவே ஹேண்டில் பண்ணலை. அப்படி போலீஸ் இவங்க கொடுத்த அந்த ஸ்டாக்கிங் கம்ப்ளைண்ட்டை சரியாக ஹேண்டில் பண்ணியிருந்தா இப்போ இந்த கிறிஸ்டல் உயிரோட இருந்திருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. டேனியல் அண்ட் கிறிஸ்டலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஆண்டனிங்கிற அந்த நபர் யாரு, அவன் எதுக்காக இவங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணான், அந்த ஆண்டனி தான் இவங்களை கொலை பண்ணானாம், உண்மையிலேயே இந்த கிறிஸ்டல்ங்கிற பெண்மணிக்கு என்னதான் நிகழ்ந்தது அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச யூஎஸ்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த கிறிஸ்டலுக்கு என்ன நிகழ்ந்தது, அதுக்கப்புறம் இவங்க குடும்பத்துக்கு என்ன மாதிரி பேராபத்து வந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க வீடியோ பார்க்குற சுவாரஸ்யத்தில் நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த கிறிஸ்டல் தன்னை ஒருத்தன் ஃபாலோ பண்றான்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட போலீஸ் அதை சரியா ஆக்ஷன் எடுக்கலன்னு இவங்களே ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் வச்சு அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுவும் சரியா பயனளிச்ச மாதிரி தெரியல. ஈவன் திரும்பவும் இந்த கிறிஸ்டல் போலீஸ் கிட்ட போறாங்க. ஏன் அப்ப டேனியல் கூட போலீஸ் கிட்ட போய் சொல்லியிருக்காரு, சார் இந்த ஸ்டாக்கர் எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான், எங்க குடும்பத்தில் நிம்மதியே போச்சு, தயவு செய்து அவனை எப்படியா ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் எவ்வளவோ சொல்லியிருக்காரு. பட் இப்போ டேனியல் போய் சொல்லியும் கூட போலீஸ் ஆக்ஷன் எடுக்கல. அப்போ கிறிஸ்டல் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா 24 மணி நேரமும் இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க. அந்த ஆண்டனி எப்ப வேணாலும் தன்னோட வீட்டுக்கு வருவான், ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் தன்னோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் வந்து பாதுகாப்புக்காக ஒரு துப்பாக்கி வச்சிருக்காரு. அந்த துப்பாக்கியை இவங்க கிட்ட கொடுக்குறாரு. எவனாவது ஒருத்தன் வந்தா ஃபைனலா இதை யூஸ் பண்ணிக்கோ, தயவு செய்து நிம்மதியா இருங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் இதுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இருந்தாலும் கிறிஸ்டல் 24 மணி நேரமும் ஒரு பய உணர்வோட இருந்திருக்காங்க. பட் கடைசியில அவங்க பயந்த மாதிரி தான் இந்த கிறிஸ்டலோட மரணம் நிகழ்ந்திருக்கு. சோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டலை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படிங்கிற சஸ்பெக்ட் வந்து போலீஸ் கிட்ட இருக்கு. அவங்க காதலர் ஆண்டனி தான். அவன் வந்து இவங்க கொலை செய்யப்பட்ட அந்த ப்ரூம்ஃபீல்டுங்கிற ஊர்ல இருந்து சால்ட் லேக் சிட்டிங்கிற ஊர்ல இருந்திருக்கான். அது கிடைப்பட்ட தூரம் வந்து 500 மைல் டிராவல் பண்ணா 8 மணி நேரம் ஆகும். இப்போ நேரா ஒரு 8 போலீஸ் ஆபீசர் அவனோட வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போய் அவனை சுத்தி வளைக்கிறாங்க. அவன் மிரண்டு போயிட்டான். சார் என்ன ஆச்சு, என்கிட்ட எதுக்காக இவ்வளவு போலீஸ் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு. அப்போ போலீஸ் அவங்க கிட்ட கேட்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உனக்கு கிறிஸ்டல் தெரியுமான்னு கேட்குறாங்க. உடனே அவன் யோசிக்கிறான், தெரியும் சார், நான் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட தான் டேட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அவங்களோட கான்டாக்ட் இல்லையே, ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டிருக்கான். அவங்க கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற எந்த தகவலையும் போலீஸ் சொல்லலை. இவங்கிட்ட இருந்து டீட்டெயில் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாதிரி சஸ்பெக்டை விசாரிக்கும் போது அவங்க கொலை செய்யப்பட்டாங்கிறத சொல்றதுக்கு முன்னாடியே ஐயோ நான் எதுவும் பண்ணலை சார், நான் எதுவும் கொலை பண்ணலை அப்படின்னு சில பேர் உளறிடுவாங்க. அந்த மாதிரி உளர்னாங்கன்னா அவங்க கொலை செய்யப்பட்டாங்கன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால அவ்வளோ சீக்கிரம் வந்து விக்டிமோட டீட்டெயிலை சொல்ல மாட்டாங்க. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, சரி ஓகே, நீங்கள் கடைசியாக அந்த பெண் கூட எப்போ தொடர்பில் இருந்தீங்க, எப்போ காண்டாக்ட் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, சார் பல வருஷம் இருக்குது சார், நான் 2016ஆம் வருஷம் ஃபேஸ்புக் வழியாக காண்டாக்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது, இப்போ நான் காண்டாக்ட்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. சரி ஓகே, இந்த கொலை நடந்தப்போ டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 2023ஆம் வருஷம் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. சார் நான் இதே சால்ட் லேக் சிட்டியில் தான் இருந்தேன், இங்கே இருக்கிற ஆஃபீஸுக்கு தான் நான் வேலைக்கு போயிருந்தேன், நீங்கள் வேணால் போய் ஆஃபீஸில் ரெக்கார்டை செக் பண்ணி பாருங்கிறாங்க. உடனே போய் போலீஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. அன்னைக்கு வந்து இவர் ஆஃபீஸுக்கு வேலைக்கு வந்திருக்காரு. பட் இந்த கிறிஸ்டல் கொலை செய்யப்பட்டது வந்து காலையில் 8 மணிக்கு, இவர் வந்து 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்திருக்காரு. அப்போ மதியம் 12 மணிக்கு தன்னோட ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டோருக்கு போயிட்டு ஒரு ஷர்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அதுக்குரிய பில்லையும் காமிக்கிறாரு. அப்போ இந்த சால்ட் லேக் சிட்டியில தான் இவர் காலையில் 8 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இருந்தாரு அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. பட் அதே டயத்தில் கிறிஸ்டல் கொலை செய்யப்பட்டது காலையில் 8 மணிக்கு. அப்போ காலையில் 8 மணிக்கு கிறிஸ்டல் அவர் கொலை பண்ணிட்டு அங்கிருந்து 8 மணி நேரம் டிராவல் பண்ணி இந்த சால்ட் லேக் சிட்டிக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ கண்டிப்பா இந்த ஆண்டனி இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ அவர்கிட்டே ஓப்பனா கேட்குறாங்க, நீங்க கொலை பண்ணீங்களா கேட்டதுக்கு, சார் நீங்க சொல்லி தான் எனக்கு அவங்க இறந்து போனாங்கன்னு தெரியும், நான் வந்து ஃபுல் டே இங்கே தான் இருந்தேன் சார், அவங்களோட கான்டாக்ட்லேயே இல்லையே 10 வருஷம் ஆச்சுங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் கொலை நடந்தப்போ இவர் அந்த ஏரியாவில் இல்லை அப்படிங்கிறது உறுதியாக தெரியறதுனால இப்போ இந்த ஆண்டனி இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க.
பட் இங்கே தான் இந்த வழக்கில் போலீஸுக்கு குழப்பமே ஆரம்பிக்குது. ஒருத்தன் அந்த குடும்பத்தை ஒரு 2-3 மாசமா ஸ்டாக் பண்ணி அவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணியிருக்கான். அது அவங்க காதலர் ஆண்டனிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அந்த பேரில் தான் மெசேஜஸ் இமெயில் வந்துட்டு இருக்கு. இப்போ இவங்களை ஸ்டாக் பண்ணது அந்த ஆண்டனி இல்லை, இவங்களை கொலை பண்ணது அந்த ஆண்டனி இல்லைங்கிறது தெரிய வருது. ஈவன் ஆண்டனி என்ன சொல்றாரு, சார் நான் 2016 வருஷத்துக்கு அப்புறம் பேசவே இல்லை, நீங்க சொல்ற மாதிரி அந்த மெயில் ஃபோன்லாம் நான் பண்ணலை, அவங்களுக்கு மெயிலும் அனுப்பலை, நான் மெசேஜும் அனுப்பலைங்கிறதுனால இப்போ போலீஸுக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ ஆண்டனிங்கிற இந்த முன்னாள் காதலர் பேர்ல யாரோ ஒரு நபர் அந்த குடும்பத்தை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்களை யார் ஸ்டாக் பண்ணாங்களோ அந்த நபர் தான் கிறிஸ்டினை கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்போ போலீஸ் அவங்களோட அடுத்த கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இவங்களை யார் ஸ்டாக் பண்ணாங்க இந்த குடும்பத்தை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அந்த கொலைகாரன் யாரு அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ அவங்க கணவரை திரும்ப விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. அவர் அப்படி உட்கார வச்சு கேட்குறாங்க, இங்க பாருங்க, நாங்க போய் ஆண்டனியை கேட்டோம், ஆண்டனி கொலை நடந்தப்போ இந்த ஊர்லயே இல்லை, ஸோ ஆண்டனி இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்றாங்க. இது டேனியலுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க, அவன் தான் சார் என் குடும்பத்தை ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தான், இப்போ அவன் கொலை பண்ணலைங்கிறீங்களே, நல்லா விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இல்ல சார், நாங்க தரவா விசாரிச்சிட்டோம், ஆண்டனி இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி போலீஸ் உறுதியா சொல்றாங்க. இப்போ டேனியலுக்கு பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆண்டனி கொலை பண்ணலன்னா அப்போ யாரு என் மனைவியை கொலை பண்ணிருப்பா? இவன் தான் சஸ்பெக்ட்னு தெரிஞ்சிச்சு, இப்போ எவன்னே தெரியல. ஸோ என் மனைவியை கொலை பண்ணவன் நாளைக்கு என்னையும் கொலை பண்ணுவான், என்னோட குழந்தையும் கொலை பண்ணுவான், நாங்கள் எப்படி சார் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட ஒரு பதட்டம் தெரியுது. அப்போ போலீஸ் சொல்றாங்க, நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நாங்கள் கூடிய விரைவில் அவனை பிடிச்சிருவோங்கிற மாதிரி இவருக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் ஃபர்ஸ்ட் அவங்க விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த குடும்பத்தை யாரு ஸ்டாக் பண்ணா, யார் அந்த மெசேஜ் அனுப்பிச்சா, யார் அந்த இமெயில் அனுப்பிச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிறிஸ்டல் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பவே சரியா போலீஸ் விசாரிச்சிருக்கணும். பட் அவங்க விசாரணை பண்ணல. இப்போ இது கொலை நடக்க விட்டு இது ரொம்ப சீரியஸா விசாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யார் மெயில் அனுப்புனா, எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து மெயில் அனுப்புனா, எந்த இமெயில இருந்து மெயில் அனுப்புனான்னு ஒரு லிஸ்ட் எடுத்து ஃபுல்லா தேடி பார்த்தாங்கல்ல. உண்மையிலேயே போலீஸுக்கு தலையே சுத்திருச்சு. இவங்களுக்கு கண்டினியூஸா ஸ்டாக்கிங் வந்த அந்த இமெயில் எங்க இருந்து வந்திருக்குன்னா, ஒரே ஒரு ஐபி அட்ரஸ்ல இருந்து வந்திருக்கு. அந்த ஐபி அட்ரஸ் யாருக்கு சொந்தமானதுன்னா, இந்த கலரோடா ஸ்டேட்ல இருக்க ப்ரூஃபீல்டுங்கிற ஊர்ல இருக்கிற ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட் இருக்கிற பில்டிங்ல இருக்கிற வைஃபைல இருந்து வந்திருக்கு. அந்த இடத்துல தான் இந்த கணவர் டேனியல் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த கணவர் எங்க வேலை பார்த்தாரோ அங்க இருந்து தான் இவங்களுக்கு ஸ்டாக்கிங் இமெயில் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் தெரியுது. அப்பவே போலீஸுக்கு புரியுது, இந்த குடும்பத்தை ஸ்டாக் பண்ணது வேற யாரும் இல்ல, ஒருவேளை அவங்க கணவரா இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, திரும்ப அவங்க கணவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இங்க பாருங்க டேனியல், நீங்க இவ்வளவு நாள் சொன்னீங்க ஆண்டனி தான் வந்து உங்க குடும்பத்தை ஸ்டாக் பண்ணாரு, அதுக்கு எந்த விதமான தடயமும் இல்லை, நீங்க சொல்லுங்க வேற யார் மேல சந்தேகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சும்மா அவர்கிட்ட போட்டு வாங்குறாங்க. அப்போ வந்து இதுவரைக்கும் ஆண்டனியவே போலீஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கம்ப்ளீட்டா போலீஸோட முழு ஃபோக்கஸும் தான் மேல வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த டேனியலுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போ அவர்கிட்ட ஒரு பதட்டம் தெரியுது. ஈவன் இப்போ நீங்க பார்த்துருக்க ஃபுட்டேஜில் கூட தெரியும், அப்படி கையை அப்படி பின்னாடி கட்டிட்டு சாய்வாரு. அவரோட பாடி லாங்குவேஜில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரியும். தனக்குள்ள எவ்வளவு பதட்டம் இருந்தாலும் அதை வெளியில காமிக்காம மறைக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. ஓகே சார், எனக்கு தெரியல சார், நீங்க ஆண்டனி இல்லைன்னா எனக்கு யாருன்னு எனக்கு தெரியல, ஸோ நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ போலீஸ் ஓப்பனாகவே சொல்றாங்க, இந்த மாதிரி ஸ்டாக்கிங் இமெயில் வந்து உங்க ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, சார் அதுக்கு வாய்ப்பே இல்லை சார், நான்லாம் அந்த மாதிரி பண்ணலை சார், மேபி அவங்க ஏதாவது ஹேக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு கதையை சொல்றாரு. பட் இருந்தாலும் போலீஸ் கிட்ட சொல்றாரு, இங்க பாருங்க சார், நீங்க என்ன சந்தேகப்படுறீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, கண்டிப்பா அந்த கொலையை நான் பண்ணல, என் குடும்பத்தை நான் ஸ்டாக் பண்ணல, நீங்க தயவு செய்து உண்மையான கொலைகாரனை ஃபோக்கஸ் பண்ணுங்க, என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டு அந்த கொலைகாரனை தப்பிக்க விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் போலீஸ் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு. பட் அப்படி இருந்தாலும் இவர் தான் உங்க மனைவியை கொலை பண்ணாரு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. சரி ஓகே சார், நீங்க போயிட்டு வாங்க, நாங்க தேவைப்பட்டா உங்களை விசாரணைக்கு கூப்பிடுறோங்கிற மாதிரி இவர் அனுப்பி வச்சுறாங்க. பட் போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தை ஸ்டாக் பண்ணது வேற யாரும் இல்லை, அதே குடும்பத்தை சேர்ந்த அந்த குடும்பத் தலைவர் டேனியல்ங்கிற நபர் தான்
மேபி அவங்க மனைவியும் அவர் தான் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்ப 24 மணி நேரமும் அவரை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போலீஸ் அவங்களோட அடுத்த கட்ட விசாரணை என்ன அப்படின்னா, இந்த டேனியலுக்கு அகைன்ஸ்டா ஃபுல்லா தடயங்களை கலெக்ட் பண்ணணும். ஏற்கனவே தன்னோட குடும்பத்தை ஒருத்தன் ஸ்டாக் பண்றான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க மனைவி கிறிஸ்டல் என்ன பண்றாங்க, தன்னோட வீடை சுத்தி ஃபுல்லா சிசிடிவி கேமரா செட் பண்ணிருக்காங்க. ஈவன் கராஜ் சைடு ஒரு சிசிடிவி கேமரா, முன்னாடி ஒன்னு, வீட்டுக்குள்ள ஒன்னு எல்லாமே செட் பண்ணிருக்காங்க. இப்ப போலீஸ் ஃபர்ஸ்ட் அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கறாங்க. அதுல ஒட்டுமொத்த கேமராவும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. யாரோ டெலிபரேட்டா ஆஃப் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு கேமரா மட்டும் ஆன்ல இருக்கு. அந்த கேமரா தான் கராஜுக்கு வெளியில இருக்க ஒரு கேமரா. நீங்க ஏற்கனவே ஒரு ஃபுட்டேஜ் பார்த்திருப்பீங்க. போலீஸ் ஆபீசர் உள்ள வந்தது, அந்த கார் மேல ஏறி நின்று எட்டி பார்த்தது, இது எல்லாமே சைட்ல இருக்க அந்த கேமரால பதிவாயிருக்கு. சரி, அதுல என்னப்பா பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது காலையில ஒரு 7:30 மணிக்கு என்ன பண்றாங்க, இந்த கிறிஸ்டல் தன்னோட குழந்தைகளை போய் டிராப் பண்ணிட்டு உள்ள வந்து காரை பார்க் பண்றாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அவங்க கணவர் தான் அப்படி கிளம்பி போயிருக்காரு. அதுக்கப்புறம் கிறிஸ்டல் வீட்டை விட்டு வெளியில போனதுக்குரிய எந்த தடயமும் இல்லை. அப்ப போலீஸோட அனுமானம் என்ன அப்படின்னா, காலையில 8 மணிக்கு தன்னோட பசங்களை டிராப் பண்ணிட்டு திரும்ப கராஜுக்குள்ள தன்னோட காரை நிப்பாட்டும் போது அப்பதான் இவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. போலீஸோட சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி தான் கொலை செய்யப்பட்ட கிறிஸ்டலோட அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையும் சொல்லுது. ஃபர்ஸ்ட் அவங்களோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா, பின்னாடி தலையில ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதயத்துல கத்தியால குத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. இதுதான் அந்த கராஜுக்குள் நடந்திருக்கும். ஸோ இவங்க காரை நிப்பாட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த கார்ல இருந்து இறங்கும்போது பின்னாடி தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஒரு மதியம் 1 மணிக்கு அவங்க மனைவி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு, இன்னைக்கு என் குழந்தைகளை நான் கூப்பிட போக முடியாது, நீங்க போய் ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வாங்கன்னா அவங்க மனைவியோட போன்ல இருந்தே ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இப்ப காலையில 8 மணிக்கு அவங்க மனைவி கொலை செய்யப்பட்டா அந்த மெசேஜை யாரு அனுப்பியிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருதுல. அதை செக் பண்றதுக்காக அந்த மனைவியோட போனை ஃபாரன்சிக், டிஜிட்டல் ஃபாரன்சிக் செக் பண்ணும்போது அங்கதான் ஒரு வித்தியாசமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க மனைவியோட போன் வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன். அதுல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஸ்கெட்யூல்டு மெசேஜ். அதாவது மதியம் 1 மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா காலையில 8 மணிக்கு அதை டைப் பண்ணி ஸ்கெட்யூல் பண்ற மாதிரி அவங்க போன்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்போ 1 மணிக்கு இந்த கணவருக்கு அனுப்பப்பட்ட மெசேஜை டிஜிட்டல் ஃபாரன்சிக் டீம் ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி பார்க்கும்போது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவங்க சந்தேகப்பட்ட மாதிரி அந்த மெசேஜ் 1 மணிக்கு அனுப்பப்பட்டதில்ல, காலையில 8 மணிக்கு டைப் செய்யப்பட்டு 1 மணிக்கு ஸ்கெட்யூலர் மூலமா அனுப்பப்பட்டது அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. பட் எதுக்காக அந்த மாதிரி செட் பண்ணிருக்கணும், அதை யாரு செட் பண்ணணும் அப்படின்னா, போலீஸோட கெஸ் வந்து ரொம்ப சிம்பிள். அவங்க கணவர் தான் அதை பண்ணியிருக்காரு. ஸோ மனைவியை கொலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃபோனில் ஒரு மெசேஜை ஸ்கெடியூல் பண்ணிட்டு போறாரு. அப்போ 1 மணிக்கு அவங்க கணவருக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், என் மனைவி 1 மணி வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கா, அந்த 1 மணிக்கு நான் ஆஃபீஸில் இருந்தேன், நான் எப்படிப்பா என் மனைவியை கொலை பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எவிடன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஸ்கெடியூலர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்க கணவர் மேல வெறும் சந்தேகம் மட்டும்தான் இருந்தது. இப்போ அவங்க கணவருக்கு அகைன்ஸ்டா ஒவ்வொரு எவிடன்ஸும் பைலப் ஆயிட்டு இருக்கு. இப்போ அவரோட போன் அண்ட் லேப்டாப்பை செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க கொலை செய்யப்படுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் என்ன மாதிரி சர்ச் பண்ணி பார்த்திருக்காருன்னா, டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி என்ன சர்ச் பண்ணியிருக்காருன்னா, கூகுளில் ஒருத்தவங்களை பின்னாடி கூடி தலையில் அடித்தா என்ன ஆகும், அவங்க மயக்கம் ஆயிடுவாங்களா, எவ்வளோ நேரம் மயக்கம் ஆவாங்க, மயக்கத்தில் அவங்கள கொலை பண்ணால் அவங்களுக்கு சுயநினைவு வருமா, அந்த மயக்கம் தெளிய எவ்வளோ நேரம் ஆகும், எதை வச்சு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான சர்ச் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. ஸோ தட் மீன்ஸ் 13ஆம் தேதியே தன்னோட மனைவியை எப்படி கொலை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பக்காவாக பிளான் பண்ணி கூகுள் சர்ச் பண்ணி ஒரு பிளானை வந்து அரைவ் பண்ணியிருக்காரு. உள்ளே வருவாங்க, பின்னாடி தலையில் அடிக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரோட கூகுள் சர்ச் ஹிஸ்டரியை இப்போ அவருக்கு அகைன்ஸ்டா ஒரு மிக முக்கியமான டிஜிட்டல் ஃபாரன்சிக் தடயமா பார்க்கப்படுது. இப்போ இவர் தான் கொலை பண்ணியிருப்பான்னு தெரியுது. இது எல்லாமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். ஸோ இவங்க கொலை செய்யப்பட்டப்ப அந்த வீட்டுக்குள்ள யாருமே வந்துட்டு போனதுக்குரிய தடயம் இல்லை. அவங்க கணவர் மட்டும்தான் வெளியில போயிருக்காரு. அவங்க கணவருக்கு அகைன்ஸ்டா நிறைய தடயங்கள் இப்போ பைலப் ஆயிருக்கு. பட் மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது தெரியல. அப்ப கொலை செய்யப்பட்ட கிறிஸ்டலோட அம்மா அப்பா கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார், டேனியல் சொன்ன மாதிரி அவங்க ஒரு சந்தோஷமான தம்பதியா இல்ல, அவங்க எப்பவுமே ப்ராப்ளமேட்டிக் ஒரு கப்பலா தான் இருந்திருக்காங்க. 2 பேத்துக்குள்ள பல கசப்பான அனுபவங்கள் தான் இருந்திருக்கு. அவங்களுக்கு என்னதான் 16 வருடங்கள் திருமணம் ஆனா கூட கடைசி 5 வருடங்கள் நிறைய ப்ராப்ளமேட்டிக்கா தான் சார் இருந்திருக்கு. அடிக்கடி சண்டை போடுவாங்க. அதாவது எதுக்கு மெயினா பிரச்சனை வரும்னா, இந்த டேனியல்ங்கிறவன் எப்படின்னா பயங்கரமான கோபக்காரன், திடீர்னு பயங்கரமான ஷார்ட் டெம்பர் ஆயிடுவான். சின்ன சின்ன விஷயத்துக்கு ஷார்ட் டெம்பர் ஆகி அந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை செதைச்சிருவான் சார். அவ்வளவு மோசமானவன். அவன் பக்கத்துல போறதுக்கே
எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ நாளடைவில் அவனோட பிஹேவியர் ரொம்ப வயலண்ட்டாக மாறிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஸ்டேஜில் என் பொண்ணு பொறுத்து பார்த்தாங்க, இனிமேல் இவன் கூட இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. எங்ககிட்ட கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், அவன் உன்னை கொடுமைப்படுத்துறானா நீ எதுக்கு அவன் கூட இருக்கணும்? ஸோ கண்டிப்பாக அப்படிப்பட்ட கணவர் கூட நீ இருக்க வேணாம், நீ டிவோர்ஸ் வாங்கிருங்கிற மாதிரி நாங்கள் என்கரேஜ் பண்ணோம். அப்போ என்னோட பொண்ணு வந்து இவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அதுக்குரிய லீகல் ப்ரொசீடிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிற நேரத்தில் தான் திடீர்னு அந்த குடும்பத்தையே ஒருத்தர் ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். யார் ஸ்டாக் பண்ணுறா? ஆண்டனிங்கிற ஒரு பேரில் மெசேஜ் அனுப்புறது, அதுக்கப்புறம் இமெயில் அனுப்புறது, அதுக்கப்புறம் அவங்க கணவரை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுங்கிற மாதிரி அந்த குடும்பத்தையே ஒருத்தர் மிரட்டிட்டு இருந்தனால என்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு பயங்கரமான பயம் வந்துருச்சு. அப்புறம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பிரைவேட் டிடெக்டிவை வச்சு அவங்க ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அப்போ என் பொண்ணு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா, பட் அது என்ன ஏதுன்னு எங்ககிட்ட ஷேர் பண்ணலை. பட் எங்களோட அனுமானம் என்ன அப்படின்னா, ஒருவேளை தன்னோட கணவர் தான் தன்னை ஸ்டாக் பண்ணுறாரு அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அம்மா அப்பா திங்க் பண்ணுறாங்க. பட் எதுக்காக அவங்க கணவர் இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணணும், கொலை பண்ணணும், அதுக்குரிய மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத வந்து போலீஸ் அரைவ் பண்ண முயற்சி பண்ணும்போது அதுக்குரிய விடையும் கிடைக்க ஆரம்பிக்குது அவங்களோட குடும்ப உறவுகள் இருந்து. ஸோ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு. மனைவி வந்து கணவனை வச்சு பிரிஞ்சு போலான்னு முடிவு பண்றாங்க. பட் மனைவிக்கு வந்து இந்த பிரிவில் உடன்பாடு இருக்கு, அவங்க கணவருக்கு உடன்பாடு இல்லை. நான் என்னதான் இந்த மாதிரி பிஹேவியரா இருந்தா கூட, இப்போ நீ என்னை விட்டு போவ, என் குழந்தைகளை என்னை விட்டு பிரிச்சுட்டு போயிடுவ, நான் தனியா இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது, நீ ஏன் கூட தான் இருக்கணும். அப்ப தன்னோட மனைவியை தான் கூட இருக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்டதா இந்த ஃபேக்கான ஒரு ஸ்டாக்கிங் பிளான். அப்ப அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. 2016 வருஷம் வரைக்கும் அவங்க முன்னாள் காதலர் இவங்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணான். இப்ப ஏன் அவனை நம்ம பிக்சருக்கு உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு பிளான் பண்றாரு. போலீஸோட அனுமானம் என்ன அப்படின்னா, இந்த டேனியலுக்கு வந்து தன்னோட மனைவியை கொலை பண்ணணுங்கிற நோக்கம் கிடையாது, ஸ்டாக்கிங் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அவங்கள பயமுறுத்துறது. எதுக்கு பயமுறுத்தணும்? இந்த மாதிரி ஒரு மூணாவது நபர் தன்னோட குடும்பத்தையும் தன்னையும் குழந்தைகளையும் கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான் அப்படின்னா, அப்போ தான் தன்னோட கணவர் கூட இருக்கிறதா ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை அப்படிங்கிறத அந்த பெண் உணர்ந்து இந்த டிவோர்ஸ் வாங்குற ப்ராசஸை அவங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஸ்டாக்கிங் நாடகத்தை அரங்கேற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரி போலீஸும் அவங்க குடும்ப உறவுகளும் திங்க் பண்றாங்க. சோ அப்ப 2016 வருஷம் வரைக்கும் ஒரு காதலன் வந்து ஸ்டாக் பண்ணானா, இப்ப அவனை பிக்சருக்கு உள்ள கொண்டு வராரு. இப்ப என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் அவனோட பேர்ல ஒரு இமெயில் கிரியேட் பண்ணி 2 மெயில் அனுப்ப வேண்டியது, எல்லாமே இவரோட ஆஃபீஸ் அட்ரஸ்ல இருந்து அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்கா சிம் கார்டு வாங்கி மெசேஜ் பண்ண வேண்டியது. இதுக்கப்புறம் வந்து நீங்க நல்லா முதல்ல சொன்ன இவர் ஆஃபீஸ்ல இருந்து இறங்குனதை போட்டோ எடுத்து அந்த மெயில அனுப்பிச்சதா ஒரு ஸ்டாக்கிங் இது பார்த்தோம். அதாவது இந்த காதலர் வந்து தன்னோட கணவரையும் ஸ்டாக் பண்றான் அப்படிங்கிற பதட்டத்தை மனைவி கிட்ட உண்டு பண்றதுக்காக. இப்போ அந்த போட்டோவையும் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ல செக் பண்ணும்போது அது என்ன கண்டுபிடிக்காங்கன்னா, அது ஒரு நார்மல் மோட்ல எடுத்த போட்டோ கிடையாது, அது ஒரு செல்ஃபி மோட்ல எடுத்திருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த நபர் வந்து கார்ல இருந்து இறங்குறாரு, பக்கத்துல இருக்க கார்ல இவரோட போனை வச்சு இவரையே செல்ஃபி எடுத்து இவரே அந்த காதலர் மாதிரி தன்னோட மனைவிக்கு மெயில் அனுப்பிச்சு, இங்க பாரு நான் உன் கணவரை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி கிட்ட ஒரு பயத்தை உண்டு பண்றதுக்காக இவர் செல்ஃபி மோட்ல எடுத்த போட்டோ தான் அது அப்படிங்கிறத டிஜிட்டல் ஃபாரன்சிக் டீம் வந்து உறுதிப்படுத்துறாங்க. சோ ஒட்டு மொத்தத்தில் என்ன நடந்திருக்குன்னா, தன்னோட மனைவி தன்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாதுங்கிறதுனால அந்த காதலரை ஒரு பகடக்காயை பயன்படுத்திட்டு அவரை மாதிரியே ஒரு மிரட்டல் தோணியில இவங்களை மிரட்டி தன்னோட மனைவியை தான் கூடவே இருக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. பட் அந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சிருக்கு. போலீஸோட அனுமானம் என்னன்னா, இவர் தான் அவங்க மனைவிக்கு இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காருங்கிறது அவங்க மனைவிக்கு வந்து தெரிஞ்சு போயிருக்கு. அப்போ இவரை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு ரெடியா இருந்திருக்காங்க. அந்த கோபத்துல தான் தன்னோட மனைவியை அவர் கொலை பண்ணிருக்காரு. பக்காவா பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலை. முந்தின நாள் சர்ச் பண்ணிருக்காரு, மறுநாள் மனைவி குழந்தைகளை விட்டுட்டு வருவா, அப்ப இவர் கராஜ்ல வெயிட் பண்ணிருக்காரு, அடிச்சு கொலை பண்ணிருக்காரு, ஒரு மெசேஜை ஸ்கெடியூல் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாதவரை ஆபீஸுக்கு போயிருக்காரு. அன்னைக்கு டே ஃபுல்லா ஆபீஸ்ல அவ்வளவு நார்மலா இருந்திருக்காரு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பெண் கூட 16 வருஷம் குடும்பம் நடத்தி 3 குழந்தைகளை பெற்று எவ்வளவு மெமரிஸ் இருக்கும், எவ்வளவு கிறிஸ்மஸை கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு வெக்கேஷன், எவ்வளவு மெமரிஸ் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மெமரிஸ் அழகா இருக்கிற ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவியை கொலை பண்ணிட்டு அந்த நபரால் எப்படி ஆஃபீஸில் நார்மலாக இருக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஸோ இவரோட பிளான் என்ன அப்படின்னா, இப்போ மனைவி வீட்டில் இறந்து கிடப்பா, நம்ம போய் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆஃபீஸரே போய் கண்டுபிடிக்க வைக்கலாங்கிற மாதிரி தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வெல்ஃபேர் செக் பண்ண சொன்னது. இது எல்லாமே செட்டப் பண்ணப்பட்ட ஒரு ட்ராமா அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சி ஃபைனலாக இந்த டேனியல் குரூக்குங்கிற நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் இந்த டேனியல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்போவுமே தப்பான நபர் தான் அரெஸ்ட் பண்ணுறீங்க,
சரியான கொலைகாரனை தப்பிக்க விட்டீங்க, இப்போ நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், என் மனைவி இறந்து போயிட்டா, வெளியில இருக்க என்னோட 3 குழந்தைகளோட உயிருக்கு ஆபத்து. பட் போலீஸை பொறுத்த வரைக்கும் இவர் தான் அவங்க மனைவியை கொலை பண்ணாரு, பிகாஸ் இவர் தான் ஸ்டாக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அதனால இப்போ இந்த கிறிஸ்டல் அப்படிங்கிற பெண்மணியை ஸ்டாக் பண்ணது, கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த டேனியல் குரூக் அப்படிங்கிற ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை அமெரிக்க நீதிமன்றத்துக்கு போகுது. ஸோ இந்த வழக்கோட விசாரணை நீதிமன்றத்தில் நடக்கும்போது இந்த டேனியலோட டிஃபென்ஸ் டீம் எப்படி இந்த வழக்கை உடைக்க முயற்சி பண்றாங்கன்னா, ஓகே சார், என்னோட கிளைண்ட் ஸ்டாக் பண்ணதாவே இருக்கட்டும், பட் அவர் தான் கொலை பண்ணாருங்கிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? ஒரு டைரக்ட் எவிடன்ஸ் கூட நீங்க நிரூபிக்க முடியல. அதனால இது எல்லாமே ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு அப்படிங்கிற மாதிரி டிஃபென்ஸ் டீம் இந்த வழக்கை உடைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க. பட் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க சொல்றது கரெக்ட் தான், டைரக்டான எவிடன்ஸும் இல்லை, கொலை பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட கத்தியை எங்களால் கண்டுபிடிக்க முடியல, அந்த தலையில பின்னாடி அடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ஆயுதத்தை கண்டுபிடிக்க முடியல, மேபி இதை ரெண்டையும் அவர் எங்கேயோ டிஸ்போஸ் பண்ணிருப்பாரு, பட் மோட்டிவ் ரொம்ப கிளியரா இருக்கு, இவர் தான் ஸ்டாக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. சம்பந்தப்பட்ட அந்த நாளில் இவங்க வீட்டுக்கு யாருமே வந்துட்டு போனதுக்குரிய தடயம் இல்லை. எப்போ அவங்க அந்த கரேஜில் போய் காரை பார்க் பண்றாங்களோ அப்போ உடனே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கணவர் தான் வெளியில வந்திருக்காரு. ஸோ அதனால இவர் தான் கொலை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ப்ராசிக்யூட்டர் சொல்றாங்க. இது எல்லாமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ், பிசிக்கல் எவிடன்ஸோ ஃபாரன்சிக் எவிடன்ஸோ இல்ல, இவர் தான் கொலை பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு. பட் இவர் தான் ஸ்டாக் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய எவிடன்ஸ் இருக்கு. அதனால இவர் தான் கொலை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் ப்ராசிக்யூட்டர் வந்து வாதாடுறாங்க. மேலும் ப்ராசிக்யூட்டர் வைக்கிற ஒரு முக்கியமான தியரி என்ன அப்படின்னா, தன்னோட மனைவி வீட்டில் இறந்து கிடப்பாங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் போலீஸ் கிட்ட சொல்லி வெல்ஃபேர் செக் பண்ணி வீட்டுக்கு போக சொல்றாரு. இவர் வேலை பார்க்குற ஆஃபீஸு பக்கத்தில் தான் இருக்கு, 15 நிமிஷம் டிராவல் பண்ணா வந்துடலாம். காலையில் மனைவியை பார்த்துருக்காரு, 1 மணிக்கு மனைவி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, என்னமான்னு கேட்டு கால் பண்றாரு. போன எடுக்கலன்னா என்ன பண்ணிருக்கலாம், 10-15 நிமிஷம் தான் டிரைவ் பண்ணி வீட்டுக்கே வந்துடலாம்ல, எதுக்கு போலீஸ் கிட்ட சொல்லி பார்க்க சொன்னாரு? இதுலயே அவரோட உள்நோக்கம் உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி ப்ராசிக்யூட்டரும் பலவிதமான தியரி சொல்றாங்க. ஃபைனலா இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, இந்த டேனியல் குரூக் தான் இவங்களை கொலை பண்ணாரு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு என்னதான் டைரக்டான எவிடன்ஸ் இல்லாம இருந்தா கூட சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ், மோட்டிவ், அதுக்கப்புறம் ஸ்டாக்கிங் எவிடன்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு டேனியல் தான் தன்னோட மனைவியை கொலை பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த டேனியல் குரூக்ங்கிற நபருக்கு பரோல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை பிளஸ் அவங்க மனைவியை ஸ்டாக் பண்ண குற்றத்துக்காக எக்ஸ்ட்ரா 9 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த டேனியல் கடைசி வரைக்கும் ஜெயில இருந்து வெளியில வர முடியாது. ஸோ இப்போ என்னாச்சு, அவங்க குழந்தைகள் 3 பேரும் அனாதையாக்கப்படுறாங்க. இப்போ இந்த கிறிஸ்டலோட அம்மா அப்பா தான் இந்த 3 குழந்தைகளை வளர்த்துட்டு வராங்க. இந்த டேனியல் குரூக் ஜெயிலில் இருக்கான். ஜெயிலில் இருந்து அவனோட அம்மா கிட்டையும் சகோதரர்கிட்டையும் ஃபோன் பேசுகிறான். அடிக்கடி அந்த வீடியோ கால்லாம் பேசுகிறாங்க. அந்த வீடியோ காலில் கூட இவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி இந்த கொலையை நான் பண்ணலை, ஒரு ஃபாரன்சிக் எவிடன்ஸ், ஒரு டைரக்ட் எவிடன்ஸ் கூட நான் கொலை பண்ணதுக்கு இல்லைங்கிற மாதிரி இந்த டேனியல் என்னதான் அவங்க அம்மா கிட்டையும் சகோதரர்கிட்டையும் சொன்னா கூட ஹானஸ்டா பார்க்க போனா அவனோட குடும்ப உறவுகளே அவனை நம்புறதுக்கு ரெடியா இல்லை. பிகாஸ் எவ்ரி ஒன் பிலீவ்ட், எல்லாருமே நம்புறது டேனியல் தான் அவங்க மனைவியை கொலை பண்ணியிருப்பான்னு. இந்த கேஸ் இதோட முடிஞ்சது. இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் கிறிஸ்டில் வந்து போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, என்ன ஒருத்தன் ஸ்டாக் பண்றான் அப்படின்னு. அப்பவே போலீஸ் இந்த ஐபி அட்ரஸ் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சு உன் கணவர் தாமா உன்னை ஸ்டாக் பண்றாரு அப்படின்னு ப்ராப்பரா கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் கிறிஸ்டல் போலீஸ் கிட்ட பாதுகாப்பு வாங்கி அவங்க கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு இந்நேரம் உயிரோட வந்திருப்பாங்க. அந்த 3 குழந்தைகளுக்கு அம்மா இருந்திருக்கும். என்ன கேட்டா ஃபர்ஸ்டே போலீஸ் அந்த இடத்துல சரியா வேலை பார்க்கல. அப்பவே அவங்க கணவர் தான் ஸ்டாக் பண்ணியிருந்தாலும் அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா கிறிஸ்டலோட கொலையை தடுத்திருக்கலாம்ங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அங்கேயே போலீஸ் கோட்டை விட்டாங்க. ரெண்டாவது, இந்த கேஸை பத்தி என்னோட ஃபீலிங் என்னன்னா, கண்டிப்பா அவங்க கணவர் டேனியல் தான் கொலை பண்ணியிருக்காரு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுல அந்த ஒரு பாயிண்ட் ப்ராசிக்யூட்டர் சொன்னாங்க பாத்தீங்களா, உங்க மனைவி வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, நீங்க கால் பண்ணதை எடுக்கலன்னா நீங்களே போய் 10 நிமிஷம் தானே கார் எடுத்துட்டு போய் பார்த்துருக்கலாமே, எதுக்காக போலீஸ் அனுப்புனீங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுது. இந்த ஒரு பாயிண்டே கிளியரா புரியுது, இவன் தான் தன்னோட மனைவியை கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு. அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க மனைவியோட போனு யாருக்கு அக்சஸ் இருந்திருக்கு, இவனுக்கு தான் அக்சஸ் இருந்திருக்கு, அதுல இருந்து மெசேஜை வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. அதாவது தன்னோட திருமண உறவை காப்பாத்திக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் ஒருத்தன் எக்ஸ்டெண்டுக்கு போவானா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இதுல லக்கிலி அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து நேரோ எஸ்கேப். இன்கேஸ் அந்த பாய் ஃப்ரெண்ட் இதே ஊரை சேர்ந்தவனா தான் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவன் பேர்ல தான் இவர் ஸ்டாக்கிங்
டேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி போட்டிருப்பாங்க. லக்கீலி அவர் பல மைல் தூரத்தில் இருந்திருக்காரு. அன்னைக்கு பார்த்து ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. அன்னைக்கு ஒரு கடையில் போய் ஷாப்பிங் பண்ணியிருக்காரு. இந்த தடயங்கள்லாம் இருந்ததுனால தான் ஆண்டனி இந்த கொலை பண்ணலைங்கிற மாதிரி ஆண்டனி தப்பிச்சிருக்காரு. ஜென்ரலாக கணவன் மனைவினாலே பிரச்சனை வரும். திருமணம்னாலே 1000 பிரச்சனைகள் 1000 விரிசல்கள் வரும். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திருமணத்தை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க. அந்த ஒரு திருமணத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? திருமண உறவை எப்படி ஒரு மேரேஜை சேவ் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட அன்பை கொடுத்து தான், நம்மளோட பாசத்தை கொடுத்து நேசத்தை கொடுத்து தான் ஒரு திருமண உறவை வந்து சேவ் பண்ண முடியும். கணவன் மனைவியோ இல்லை மனைவி கணவனையோ. பட் அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு கிரிமினல் பிஹேவியரில் போய் இன்னொருத்த மாதிரி மிரட்டல் விட்டு இப்படியெல்லாம் போய் ஒரு திருமண உறவை சேவ் பண்ண முடியுமா? இவனோட பிளான் பாருங்க. இப்படி வெளியிலேருந்து ஒருத்தன் பயங்கரமாக ஸ்டாக் பண்ணி மிரட்டுறான். அவனால நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்கு, நம்ம கணவர் கூட இருந்துடலாம், அதான் நம்மளுக்கு சேஃப், இந்த திருமண உறவு தான் நம்மளுக்கு சேஃப்ங்கிற மாதிரி அந்த மனைவியை ஒரு பயத்தோட அந்த திருமண உறவுல இருக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கான் பாருங்க. உண்மையிலேயே இந்த திருமண உறவு நிலைக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ உண்மையிலேயே அவனோட திருமண உறவை காப்பாற்றணும்னு அவன் நினைச்சிருந்தானா உண்மையிலேயே அவங்க மனைவியோட அன்பை பெற்றிருக்கணும். அந்த அன்பை வெல்றதுக்கு அவன் முயற்சி பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வழக்கு நம்மளுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, ஒரு மேரேஜை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு, திருமண உறவை பிரேக் பண்ணுறதுக்கு 1000 வழி இருக்குது. ஈஸியாக எவ்வளவோ பிரச்சனை கணவன் மனைவிகளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், சண்டை போட்டு போவாங்க, இந்த இல்லீகல் அஃபேரில் பிரியும், பண பிரச்சனை வரும். ஸோ எவ்வளவோ கருத்து வேறுபாடில் பிரியும். ஸோ ஒரு திருமண உறவு பிரியறதுக்கு வந்து 1000 காரணம் இருக்கும். பட் ஒரு திருமண உறவு நிலைச்சி தொடர்ந்து அது கண்டினியூ ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். அன்பு, பாசம், நேசம். அதை கொடுத்தா மட்டும்தான் ஒரு திருமண உறவை ரொம்ப ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போக முடியும். அப்படிங்கிறது இந்த வழக்கு ஒரு சரியான உதாரணம். பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த 3 குழந்தைகளை நினைச்சாதான் பாவமா இருக்கு. நான் நிறைய கேஸ்ல சொல்லியிருக்கேன். கணவன் மனைவியை கொலை பண்றது, மனைவி கணவனை கொலை பண்றது, ஒருத்தவங்க இறந்து போயிருவாங்க, ஒருத்தவங்க ஜெயிலுக்கு போயிருவாங்க. கடைசியில் பாருங்களேன், அந்த 3 குழந்தைகள் தான் அனாதையாக்கப்படுது. ஸோ மேக் ஷுர் இந்த மாதிரி நீங்க கிரைம்ல ஈடுபடுறதுக்கு முன்னாடி உங்க குழந்தைகளை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்துக்கோங்க. உங்களோட அந்த கோப உணர்ச்சிக்கு முன்னாடி உங்க குழந்தைகளோட எதிர்காலம் தான் முன்னாடி வந்து நிற்கணும். எனக்கு பிடிக்கலப்பா, அந்த பொண்ணோட வாழ பிடிக்கல, பிரிஞ்சு போங்க. அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்கு அம்மா இருப்பாங்க, இல்லை அப்பா இருப்பாங்க, இல்லை அம்மா கூட இருந்தால் அப்பாவை என்னைக்காவது ஒரு நாள் பார்ப்பாங்க, இல்லை அப்பா கூட இருந்தால் அம்மாவை என்னைக்காவது ஒரு நாள் பார்ப்பாங்க. அந்த குழந்தைகளோட வாழ்க்கை கொஞ்சமாவது அமைதியாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு கோபத்திலையும் பழிவாங்கிற உணர்ச்சியிலையும் எடுக்கிற முடிவு வந்து ஒருத்தரை கொலை பண்ணி இன்னொருத்தர் ஜெயிலுக்கு போனால் அது கடைசி வரைக்கும் குழந்தைகளுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தனிமையை கொடுக்கும். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, இந்த காலத்தில் குழந்தைங்க வளர்றதே இந்த சமூகத்தில் எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கு. அதுவும் அம்மா அப்பா இல்லாமல், ஒரு பாசம் இல்லாமல், அரவணைப்பு இல்லாமல் ஒரு குழந்தை வளர்ந்துச்சுன்னா ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஒரு வழியை உங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்க விரும்புவீங்களா? கண்டிப்பா விரும்ப மாட்டீங்க. ஸோ அதனால இந்த மாதிரி குற்றத்தில் தயவு செய்து ஈடுபடாதீங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வழக்கில் இருந்து பல நல்ல விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டோங்க நான் நினைக்கிறேன். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.